ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஸ்டாக் அடிக்கடி நம்ம சேனலில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டாக் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டாக் ஒன்றும் இல்லை, டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஏன் அப்படின்னா, இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டாடா மோட்டாரை பற்றி அதிகமான பேர் என்கிட்ட கேட்டிருக்கு. டாடா மோட்டார்ஸ் எப்படி இருக்குது, டாடா மோட்டார்ஸ் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா, எஃப்என்டோவில் பண்ணலாமா, ஆப்ஷனில் பண்ணலாமா, ஈக்விட்டியில் வாங்கி வைக்கலாமா, ஃப்யூச்சரில் எதிர்காலத்துக்காக வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வந்து தொடர்ந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நானுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ஸ்டாக் நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி இந்த டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குது. இந்த ரிசல்ட்டில் வந்து லாபம் இல்லை, அவங்களுடைய லாப சதவீதம் குறைந்திருக்கு, லாஸ் காமிச்சிருக்கிறாங்க. லாஸ் வந்து போன வருடம் உள்ள லாஸை விட மார்ஜினலாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீசன் உங்களுக்கு தெரியும், அந்த கோவிட்-19 தான், அந்த லாக்டவுன் தான். அந்த குளோபல் லெவலில் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே வந்து லாக்டவுன் ஆகி போய் எங்கேயுமே வந்து மார்க்கெட் பண்ண முடியல, ப்ராடக்ட்டை விற்க முடியல, கார் சேல்ஸ் விற்க முடியல. பர்டிகுலர்லி அவங்களுடைய சேல்ஸ் எப்போவுமே வந்து நான் சொல்கிறது அந்த ஜேஎல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாக்குவர் அண்ட் லேண்ட் ரோவர் சேல்ஸ் தான். ஸோ அந்த சேலில் வந்து சுணக்கம் விழுந்திருக்கனால டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த சைரஸ் மிஸ்ட்ரியோட அந்த டிஸ்பியூட்டு, சைரஸ் மிஸ்ட்ரி வந்து டாடா சன்ஸ்லேருந்தே டாடா குரூப்லேருந்து நாங்கள் விளைவிக்கிறோம், எங்களுடைய எங்களுடைய இதை வந்து செட்டில் பண்ணிருங்கிற மாதிரி வந்து அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து டாப் கியரில் வந்து பறக்க ஆரம்பிக்கும். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த லாஸ் இருந்தாலும் கூட இந்த டாடா மோட்டார்ஸ் பங்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அப்படியே இப்போவே நீங்கள் கூட மொபைல் எடுத்துகிட்டே வந்து ரோட்டில் போய் மெயின் ரோட்டில் போய் நில்லுங்க. இல்லை உங்கள் வீட்டில் மாடியிலேருந்து ரோடை பார்க்க முடியும்னா ரோடை பாருங்கள். அந்த ரோட்டில் என்னென்ன மாதிரி கார்கள் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஹாவ் எ லுக். மாருதி எப்போதுமே போயிட்டுருக்கும், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. அது வந்து ஆல் டைம் ஃபேவரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹுண்டாய் கார்ஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஹுண்டாய் காருக்கு அப்புறம் வந்து அதிகமாக போகக்கூடிய கார்னு பார்த்தோம்னா டாட்டா தான். அந்த ஃபாக்ஸ் வாகன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓஞ்சி போச்சு. ஸோ மற்ற பிராண்டு கொஞ்சம் ஓஞ்சி போச்சு. இந்த டேட்சன்லாம் கொஞ்சம் ஓஞ்சி போச்சு. அவங்களாம் எக்ஸிட் ஆகிட்டுருக்காங்க மக்க இந்தியாவில் விட்டு. டாட்டா மோட்டார்ஸ் கார்ஸ் வந்து அவங்களுடைய கார்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. பர்டிகுலராக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரி கார்ஸ் விரும்புகிறாங்கன்னா, லைக் டூ வீலரில் வந்து எப்படி புல்லெட்டு விரும்புகிறாங்களோ அதே மாதிரி வந்து புல்லெட்டுக்கு எப்படி ஒரு எதிர்காலம் வந்து அருமையாக அமைஞ்சது. அதாவது நான் சொல்கிறது வந்து 2001 அந்த காலகட்டத்தில் புல்லெட்டு வந்து பயங்கரமான சரிவை சந்தித்தது. எதனாலன்னு கேட்டோம்னா, அந்த சமயத்தில் வந்து ஹீரோ ஹோண்டா வந்து டாப்பில் மேலே வந்தது. பர்டிகுலர்லி ஹீரோ ஹோண்டா வந்து அவங்களோட இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து பயங்கர சேல்ஸ் பிக்கப் ஆச்சு. ஸ்ப்ளெண்டரில் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு சைடில் வந்து ஒரு பல்கியான ஒரு பைக், ஷாஜகான் படத்தில் கூட நம்ம இப்போ புதிய தளபதி வந்து ஓட்டிகிட்டே வருவார், இந்த ஹோண்டா சிபிசி, ஹீரோ ஹோண்டா சிபிசின்னு. ஸோ ஹீரோ ஹோண்டா சிபிசியில் வந்து ஒரு கவர்ச்சியான ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் வரும்போது தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த என்ஃபீல்டு புல்லெட்டு வந்து கீழே வரும்போது திடீர்னு என்ன காரணத்தாலும் தெரியல, அந்த பைக்கோட இந்த ஸ்டடியான இதனால, கட்டுமானத்தினால யங்ஸ்டர்ஸ் அதை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு 10,000 பைக்காக இருந்த புல்லெட்டை வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக லைக் பண்ண ஆரம்பித்ததுனாலேயும் அதோடைய தலைவிதி அவங்களே எதிர்பாராமல் பயங்கரமாக மாறி போய் 17 ரூபாயில் இருந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அந்த புல்லெட்டு பங்கோட விலை வந்து 36,000 ரூபாய்க்கு சில வருஷங்கள்லேயே போச்சு. இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண பங்கு தான் அது. பல தடவை வந்து இது பெருமையாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சலிப்படைகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை 17 ரூபாய்க்கு இருந்த பங்கு வந்து 36,000 போச்சு அப்படின்னு. அதுபோல் அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து பயங்கர செட்பேக்கில் இருந்து சுமோவெல்லாம் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் வந்து இண்டிகாலாம் பயங்கர ஃபெயில். டீபோர்டு வண்டி ஓட்டுற டிரைவர்ஸை கூப்பிட்டு கேட்டிங்க, இண்டிகா பற்றி கதையே சொல்லுவாங்க. 5.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின இண்டிகா, லோன் போட்டு வாங்கின இண்டிகா கார் திரும்ப டாடா மோட்டார்லேயே கொண்டு விற்கும்போது ஒரு 1.25 லட்சத்துக்கு விற்றுட்டு வெளியே வந்தேன் சார், கடனை அடைக்க முடியாமல் இன்னும் வாடகைக்கு வண்டி வாங்கி ஓட்டிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கால் டாக்ஸியில் போகும்போதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன், அப்போ சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து செட்பேக்கில் போன டாடா மோட்டார்ஸு அவங்களுடைய நேமே வந்து தேர் மென்ட் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கிற மாதிரி ஆகி போய் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அந்த ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி புல்லெட்டுக்கு ஆச்சோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆல்டுராஸ் அப்படின்னு ஒரு டாட்டாவில் வந்து வண்டி போட்டாங்கல்ல, அதை கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மொக்கையாக தான் டிசைன் இருக்கும். என்னமோ அது யங்ஸ்டர்ஸ் பிடிக்குது, ஏன் பிடிக்குன்னு தெரில. ஒரு பக்காவான வண்டின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சேஃப்டியான வண்டின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஹேரியரு, நெக்ஸா, ஹெக்ஸா அந்த மாதிரி கார்ஸ்லாம் போச்சு, சுமாராக தான் அப்படி போயிட்டே இருந்தது. டியாகோ டிகோர் அதெல்லாம் வந்து சுமாராக போச்சு. இந்த மான்சான்னு ஒரு வண்டியை போட்டு பெருசாக டப்பா வண்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபெயில் ஆச்சு. இந்த ஆல்டுராஸ் வந்து டாட்டா வந்து தூக்கி நிறுத்தும் போல தெரியுது. லைக் புல்லெட் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஆன மாதிரி
ஆல்டோராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வண்டியை ஓட்டுறவங்க பார்த்து சின்ன பசங்க தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அந்த வண்டி பயங்கரமாக பிக்கப் ஆகுது. அதே மாதிரி எப்போவுமே வந்து எல்லாருக்குமே நம்ம ஜி இருக்கார்ல, ஜி வந்து பெருமை போகிற வண்டி எப்போன்னு என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் தான் ஜி போவார். என்ன ஃபாரின் வண்டி வந்தாலும் ரேஞ்ச் ரோவர் தான் ஜிக்கு பிடிக்கும். அந்த அந்த ரேஞ்ச் ரோவர் வண்டியில் ஜி வந்து கையை காமிச்சிட்டு வந்தாலே நல்லா ரொம்ப ஓடி போய் ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு எனக்கு ஆர்வம் வந்துடும். அந்தளவுக்கு அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கவர்ச்சியாக இருப்பார் அவர் நம்ம ஜி. ஸோ அந்த ரேஞ்ச் ரோவர் எப்போவுமே வந்து வண்டி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே. அதே போல் வந்து அந்த JLR சொல்லக்கூடிய ஜாக்குவார் ரேஞ்ச் ரோவர்லாம் வந்து பெருமையாக பேசுவாங்க. இந்த ஜாக்குவார் ரேஞ்ச் ரோவர் கார்ஸ் எல்லாம் வந்து பிக்கப் ஆகும். இப்போ என்ன அவங்களுக்கு என்ன ஒரு செட்பேக் இருக்குதுன்னு பார்த்தா, அந்த COVID-19 செகண்ட் வேவ் யூரோப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூரோப்பில் நிறைய பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக வந்து அந்த ஊரில் வந்து யூரோப்பில் வந்து அந்த JLR சேல்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். இதெல்லாம் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் வந்து டிசம்பருக்குள்ளே சரியாக போயிடும். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன். லைக் வந்து எப்படி 17 ரூபாய்க்கு இருந்த எய்ஷர் மோட்டார் ஷேர் வந்து 36,000 போச்சோ, அதுபோல் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் ஜாக்பாட் கொடுக்குற மாதிரி டாடா மோட்டார் அமையுமா அப்படின்றது தான். ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்களாம் வந்து ஒரு 100 ரூபாய் ரேஞ்சு 150 ரேஞ்சுக்கு டாடா மோட்டார்ஸ் வாங்கி அது 650 ரேஞ்சுக்கு போகும்போது விற்று வெளியே வந்திருக்கோம் பல வருடங்களுக்கு முன்னாடி. அதே போல் சுச்சுவேஷன் வந்து இப்போ டாடா மோட்டாருங்க வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி வந்து 140 ரூபாய் 143 ரூபாய்க்கெல்லாம் வந்துருச்சு அப்படியே. ஸோ இந்த லாக்டவுனில் வந்து 68 ரூபாய் கீழே போனது 143 ரூபா அந்தளவுக்கு ரேஞ்சில் போயிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்தியாவில் கூடிய அந்த பெரிய கை இருக்காங்களே, பெரிய ஏஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதில் ஒருத்தர் வந்து இந்த டாடா மோட்டாரில் வந்து 4% ஷேரை வாங்கி வச்சுருக்கிறாரு. எப்போவுமே ஒரு ஆட்டோமொபைல் பக்கம் வரமாட்டார். இந்த ஐடி பக்கம் வேறு மாதிரி இந்த விஐபி சூட் கேஸு அந்த மாதிரி வித்தியாசமான கம்பெனிஸ் தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைப்பார். ஸோ அவர் இப்போ முதல் முறையாக வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக்கில் வந்து இதில் டாடா மோட்டார் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா என்னென்னா அவங்களாம் வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் வச்சுருப்பாங்க ஸ்டாக்கை. லைக் இவர் மாதிரி நம்ம பாஃபெட் மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த 143 ரூபாங்கிறது வந்து ரொம்ப 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 சல்லிஸான சில்லறைத்தனமான ரேட்டு தான். அது பயங்கரமான சீப்பான ரேட்டு தான். ஸோ இந்த இதில் இந்த டாடா மோட்டார்ஸை வந்து அது கீழே இறங்கினா கவலைப்படாமல் யாரெல்லாம் வந்து இதில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஐம் நாட் ரெக்கமெண்டிங் டாடா மோட்டார்ஸ், ஐம் நாட் கேன்வாசிங் ஃபார் டாடா மோட்டார்ஸ். இது வந்து ஒரு விமர்சன பார்வையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரேஞ்சில் அது இறங்கும் போதெல்லாம் வாங்குறது, இல்லை கையில் காசு இருக்கும் போதெல்லாம் வாங்குறது, என்ன ரேட்டுன்னே பார்க்காம அது டாட்டா அப்படின்னு நினச்சி வாங்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ரொம்ப லாங் டேர்ம், நான் சொல்கிறேன் ரொம்ப லாங் டேர்ம் அப்படி போகும்போது ஒரு நல்ல க்ரோத்தை வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து வேறு எதுவும் இருக்குது காம்படிஷன் பார்த்தோம்னா எதுவுமே காம்படிஷன் கிடையாது. இந்தியாவில் கூடிய கார் மேனுஃபேக்சர்ஸில் வந்து ரைவல்னு பார்த்தா மாருதி தான். ஸோ மாருதி வந்து ரேட் ரொம்ப அதிகம், ஒரு 7,000க்கு மேலே போயிட்டு அந்த ஸ்டாக்கு. ஸோ ஒரு மாருதி ஸ்டாக் வாங்குறதுக்கு பதில் வந்து நிறையா டாடா மோட்டார் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது ரெண்டையுமே கப்பல் பண்ணி கோர் அண்ட் சேட்டலைட் மாதிரி அது கோர் சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாருதியும் கொஞ்சம் டாடா மோட்டார்ஸும் கம்பைன் பண்ணி வாங்கி அப்படியும் செய்யலாம். அது உங்களுடைய வெல் அண்ட் பேஸ் உங்களுடைய பேக்கெட் எவ்வளவு தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வைக்கலாம். டாடா மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது டாடா மோட்டார்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பல வருஷங்களில் டாட்டாவோட லக்ஸரி கார் வாங்குற அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை JLR மாதிரி கார் வாங்குறதுக்கான வாய்ப்பையும் அது தரலாம். அல்லது இதில் வரக்கூடிய ஒரு அமேசிங்கான க்ரோத்து வந்து ஒரு வீடு வாங்குகிற அளவு கூட வளரலாம். இதெல்லாம் வந்து ஒரு யூகங்கள் தான், எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ பதிவு வந்தது. ஸோ நான் எழுதின புத்தகங்கள்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுக்கேன். அதெல்லாம் வந்து வாங்கி படிக்காதவங்க வாங்கி படிங்க. புது வியூவர்ஸ் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அதை ஆரம்பித்து வச்சிங்கன்னா உங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.